அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இறுக்கமான கைகளுக்குள் இன்பத்தை ஒளித்து வைப்பவர், மலையின் உச்சியில் விட்டாலும் மகிழ்ச்சி பொங்க ஓடி வருபவர், சிறு கதாபாத்திரங்களை தன் நடிப்பில் பெரும் பெரும் பொருளாக பேசு பொருளாக ஆக்கும் நடிகர் காளி வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் தாசனை தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தான் பயங்கர இறுக்கமா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் சேருவாங்க. அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை, அது என்னென்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நினைச்சுன்னா சொல்லுங்கள், பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம் நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடைகள்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பாருன்னா, இந்த ஆள் படம் எடுத்து அவங்ககிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பா எல்லாரையும் சாட்டை கொண்டு அடித்து வரைக்கிட்டு பார்ப்பல, ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் அவர் அவ்வளோ சாதாரணமாக, நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பார். அப்போ நினைப்பேன், இவர் படம் எடுத்தா மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான இயக்குனராக ராஜ்மோகன் வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா, இப்போ எப்படின்னா ஒரு டாக்டர் ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொரு படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு, முழுசாக அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலமேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதயமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அவர் நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறைய அவர் தனியாக அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை தனியாலாம் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் போகலாம். அப்போ இவர் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவரை சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
பிரதீப் நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அன்பு என்னும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்னும் பக்கங்களை அழகாக்க முடியும். அப்படி ஒவ்வொரு நாளும் தன் நடிப்பை அழகாக்கும் அண்ணன் அருள்தாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனோட பேர் 10. அர்ஜுன் தலைன்னு வரும் டப்புன்னு சொல்கிறப்ப. தம்பி ராஜ்மோகன் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரபாண்டி இயக்குனர், அப்புறம் லெலின் கூட. ஸோ வெரி பிகினிங் தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும். அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் அடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்க தங்கராஜன் ஒரு வண்டி, அதை பார்த்த வினாவும் தான் எனக்கு வருது, ராஜ்மோகன் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கராஜன் ஒரு இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமானியர்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வேண்டுலாம் தப்பாக நினைக்கணும் தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இதனால கலெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது. ரொம்ப எளிமையாக இப்போ ஒரு எப்படி சொல்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனா எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி இல்லைண்ணா எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்கிறதான் வாயில் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு கரெக்ஷன் சொல்லி வேறு டாலாக சொல்லுவான், டே என்னடா மாற்றிக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்னே அப்படின்மா. அந்த மாதிரி ரொம்ப உள்ளேருந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதயமாக இந்த ஸ்கிரிப்டோடயே இருந்தனால அது அவனுக்கு டப்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். போரா தம்பி, அந்த மாதிரிலாம் நல்ல படங்களுக்கு கூட ஒரு இயக்குனர் வருவாப்புல. இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக இந்த மேடைகளில் வந்து ஓரளவுக்கு பிரபலமானவங்க ஃபேஸ் தெரிஞ்சவங்களே உட்கார வச்சுருவோம் எப்பயுமே. அதுக்கு ரொம்ப அந்த மாதிரி இந்த தம்பி ஆட்டம் ரமேஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 மேலே வா. இவெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த நடிப்புக்காகவே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வாய்ப்பு தேடுவான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ யாருக்கும் ஓட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு சரியான இடம் கிடைக்காம அழிஞ்சிட்டே இருக்கா. கண்டிப்பாக அடுத்து விரைவிலும் எவ்வளோ ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுவான். இந்த பற்றி ஒரு நல்ல கேரக்டர். அந்த பாப்பா வாங்க சுசி சொன்ன தெரியல எனக்கு, வாங்க மேலே வாங்க. ஏன்னா இவங்க அடுத்து பிரபலமாகக்கூடிய இருங்க, கண்டிப்பாக இவங்களையும் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான தம்பி திருமங்கலம் காலிஸ் எங்கே இருக்க, வா மேலே வா. தம்பி காளீஸ்வரன் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தான் தம்பி. என்னுடைய உதவியாளராக பண்ண ஒரு படத்தில் வா. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படின்னா நல்லா அந்த நம்ம பத்திரிகையாளருக்கே தெரியும், ரொம்ப லைவான படங்கள், யதார்த்தமான படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் நம்ம உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்காத கண்டென்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அது ஏரியா.
அந்த மாதிரி ஒரு ஏரியா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. ஐயா போய் சொல்லணும், அப்புறம் ஐயா ரொம்ப தப்பா. இம்மான் ஐயா ரொம்ப நீண்ட காலமான ஒரு நட்பு. எப்போ ஃபோனை டக்கு எடுத்துவார், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் இசையை பற்றி சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவரோட இசை மிகப்பெரிய பலமாக இருக்கும் நம்புகிறேன். நானும் பார்க்கல. வாழ்த்துக்கள்யா. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மழைத்துளி எல்லாம் ஒன்றாக சேர்த்து அருவியாய் ஊற்றெடுக்கும் இவரின் பேச்சு, இவர் புன்னகையில் தொலைந்தே போகும் பெண்மை, சமூக வலைதளங்களெல்லாம் தினம் ஒரு திருவிழா காணும் மைனா நந்தினி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இது வரைக்கும் எப்பவுமே ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண, எனக்கு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டாகிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு. திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு நான் சின்ன வயசுல அடிக்கடி மலையில இடி இடிக்கும் போது டக்குன்னு கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமா 90s கிட்ஸ் எல்லாருமே அந்த ஞாபகம் இது இந்த ஞாபகம் இதுல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அருவி மதன், அயலி மதன், பைசன் மதன் என்று படத்துக்கு படம் பெயராகி நிற்பவர். ஊரின் பார்வையில் உயர்ந்த போதும், பேரும் பெரிதாக தெரிந்த போதும் நிதானமாக களத்தில் நிற்கும் நடிகர் மதன் அவர்களை பேச அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை நான் சொல்ல மாட்டேன், சாரி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஊர்லயே வந்தாங்க, அவங்கள பார்த்ததே இல்லை, நாங்கள் யாருன்னே தெரியாது. இவர் தான் ப்ரொடியூசரா ஸ்பாட்லேயே இருந்து டே நைட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு தங்கமான நண்பர். அவருக்கு உண்மையிலே தேங்க்ஸ். தேங்க்ஸ். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காங்களா, இப்படி தான் அவங்க ஆரம்பத்துலேயும் வந்தாங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் விஷயமா பேசும்பொழுது ரொம்ப ஆரம்பத்தில் இப்படி தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் அந்த கதையை சொல்லும் பொழுது ரொம்ப நெருக்கமான கதையாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு மோட்டார் தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஆள். ஒரு மோட்டார் தொழில் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர் ஒரு வண்டியை வாங்கிட்டு படுற கஷ்டத்தை சொன்னார். தொழில் பண்ணும்போது ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. ஒரு எஃப்சி, இன்சூரன்ஸு, டேக்ஸு, அது இதுன்னு ஒரு வண்டி வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறதுங்கிறது, தொழில் பண்ணுறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு வண்டி வாங்கி ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை ரொம்ப பிரமாதமாக சொன்னார், ரொம்ப பிரமாதமாக பேசினார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி, இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தயாரிப்பாளர் அவர்களுக்கும் பெரிய நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல படத்தின் தொடக்கம் ரொம்ப அரிதிலும் அரிது. அப்படி ஒரு நல்ல படத்தில் தொடங்கியிருக்கீங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இமான் சாரோட மியூசிக் எப்பயுமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது தான். அதோட கார்த்திக் நேதா சாரோடைய வரிகள் ரெண்டும் சேரும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று சமீபமாக இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தொடர்ந்து நிறைய பேர் வீட்டில் நம்ம தினம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் அவர் ஹிருதய் அவராக இருக்கட்டும், இல்லை ஃபர்கான், ஹிருதய்லாம் அந்த ஃபைனல்ஸில் செலக்ட் ஆக மாட்டாரோன்னு ஒரு பதட்டாயம். ஒயில்ட் கார்டில் இருந்தீங்கல்ல மறுபடியும். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயங்கள். டைரக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கடுமையான உழைப்புமே, இப்போ அவரை சொன்னாங்கல்ல, சுசி சார் படத்தில் ஒர்க் பண்ணும்போது கடுமையாக வேலை பார்த்தாரு, பயங்கரமாக இருப்பார், காளி வெங்கட் சொன்னார் இல்லையா, இவர் இவர்கிட்ட வேலை பார்க்க இவங்க எல்லாருமே அப்படி தான் வேலை பார்த்தாங்க. அவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பு இருந்துச்சு, பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப யோகி பாபு சாருக்கு பெரிய நன்றிகள். அப்புறம் காளி வெங்கட் பிரதர் அவர் கூட நான் காம்பினேஷன் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா இல்லை உண்மையா, ஏன்னா
இப்போ சமீபமா சில படங்கள்ல நான் வந்து நல்லவனா நடிக்கிறேன். அந்த முகம் வந்து இவன் நல்லவன் தான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் அப்படி நல்லவனா நடிச்ச படம்லாம் ஹிட்டும் ஆயிடுச்சு. அது வந்து அயலி சீரீஸா இருக்கட்டும், இல்லை பைசனா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு நல்லவனா நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரெல்லாம் சாதாரணமா பார்த்தாலே ஒரு நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மள ஆமா அதான் சொல்றேன், அப்புறம் பார்த்தா நல்லவர் தான் சொல்லுவார், நல்லவர் தான் அவர், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ நம்மளெல்லாம் அப்படி கணிக்க மாட்டாங்க. பேசி பழகியதுக்கு அப்புறமா தான் பரவாயில்ல இன்னொரு நல்லவன் தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அவர் கூட கண்டிப்பாக நடிக்கணும் நம்ம சேர்ந்து. ஆமாம், அது ஒரு எண்ணம். அது அப்புறம் சௌந்தர்யா அவங்க வந்து ரொம்ப பிரமாதம். எனக்கு அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்னை பேச, அவங்க வந்து ஒரு மதுரைக்கார பொண்ணா ஊர்க்கார லேடியா நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். அதை இயக்குனர் வந்து ரொம்ப மெனக்கட்டு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்லப்போனால். அதோட அவுட் வந்து படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் அனாமிகா ஹீரோயின் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கலையும். அப்புறம் ரமேஷ் ஆப்பில் வந்து நானும் ரமேஷும் வந்து படத்தில் 2010 தொடங்கினோம். தொடர்ந்து இங்கே வந்து நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவ்வளோதான். வாய்ப்பு கிடைச்ச சில பேர் நாங்கள் அடுத்தடுத்து வந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும், பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி வந்திருக்கிற முக்கியமான இயக்குநர்கள், கெஸ்ட்டாக வந்திருக்கிற நித்திலன் பிரதராக இருக்கட்டும், ஷான் பிரதர், இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தோம். எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பார்ப்போரை சிரிக்க வைக்க ஒற்றை மனிதனாக முட்டி மோதும் போராளி. உணர்ச்சி மானிட பொதுவானது, அது சென்றாயினையும் சென்று சேர்ந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு இடம் நம்பிக்கையோடு நகரும் நடிகர் சென்றாயன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர்லெட் தமிழ்நாடு. இது சூப்பர்லெட் அம்மாவுன்னா தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. நம்ம படத்துல வந்து நான் டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீன்லாம் நான் நிறையாமல் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு பாபண்ண. படமாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலே ரொம்ப அற்புதமாக. நான் நல்லா ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா இந்த சோனிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரிகமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேயே ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சார் வந்து, இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டுலேயும் வந்து அப்படியே உருக வச்சிட்டாரு மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் வந்து சூப்பரு. மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த்து, அவ்வளோ பெரிய லென்த்து டைலாக், பெரிய லென்த்து, இவ்வளோ பெரிய லென்த்து, அப்படியே சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போகிறாங்க மனுஷன். மனுஷன் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டாக ஒரு பொறாம, அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி இறக்கு அப்படி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. பிறகு நம்ம கவிஞர் மதன் சார், மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பரு, அவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டேன், ஐயோ தப்பு, நம்ம இங்கே வந்தாலே நடந்துருங்க, அங்கெல்லாம் உட்காரமா ரிலாக்ஸாக இருந்தேன். நான் நிறையா பேசணும் தான் வந்தேன். எங்கள் அக்கா கவிதா அக்கா வந்து சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு.
நான் சொன்ன டைலாக் தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், புனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார் சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடி கோடியே பட்ட போது உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.